friends, welcome to Ambur Selvi Amma Samayal. நம்ம இன்னைக்கு செய்ய போற ரெசிபி தக்காளி ஊறுகாய். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் நியூவாக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் வெயில் டைமில் ஊறுகாய் போட்டால் தான் கெடாமல் இருக்கும்னு. தக்காளியும் நமக்கு இந்த டைமில் தான் சீப்பாக கிடைக்கும். அப்புறம் எதுக்கு நம்ம இந்த டைமை வேஸ்ட் பண்ணணும்? வாங்க தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணி எடுத்து தொடச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை நான் நைட்டே தக்காளி கட் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ நான் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். இதில் உப்பு போட்டு நைட்டெல்லாம் ஊற விட போகிறோம். இப்போ நான் 2 கிலோ தக்காளிக்கு 2 கைப்பிடி கல் உப்பு ஆட் பண்ண போகிறேன். நான் கல் உப்பு ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா குலுக்கி விடுங்க கைப்படாமல். அப்புறம் ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இது நைட்டு ஃபுல்லாக நமக்கு ஊறணும். மார்னிங் நம்ம இதை வெயிலில் ஆற விட போகிறோம். இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளி தண்ணி ஃபுல்லாக இறங்கியிருக்கும். இப்போ வெயிலில் இந்த மாதிரி ஒரு கவர் போட்டுடுங்க. அப்புறம் தக்காளியில் இருக்க தண்ணி நல்லா புளிஞ்சிட்டு வெறும் தக்காளியை மட்டும் கவரில் போட்டு காய விட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கையிலேயே தக்காளி சாரெலாம் பிழிஞ்சிட்டு வெறும் தக்காளியை மட்டும் நம்ம கவரில் ஆற வச்சுருக்கோம். நம்ம இது மார்னிங்கே வெயிலில் ஆற வச்சுருக்கோம். ஈவினிங் வரைக்கும் நல்லா காயணும். தக்காளியை ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா காயணும். இப்போ உங்கள் கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி நம்மளுக்கு தக்காளி தண்ணியே ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம வேஸ்ட் பண்ணிட வேணாம். ஏன்னா நம்ம ஊறுகாய் செய்யும் போது இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தக்காளி தண்ணி கிண்ணத்தை நம்ம வந்து கீழே எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். தக்காளியை மட்டும் நீங்கள் கவரில் வச்சு ஆற வச்சா போதும். தக்காளி தண்ணி இருக்குல்ல, அதில் இந்த அளவு புளி எடுத்து ஊற வச்சுடுங்க. இது நம்ம மார்னிங்கே ஊற வைக்க போகிறோம். அப்புறம் ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. நான் கவரில் இருக்க தக்காளியில் ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தக்காளி இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ட்ரை ஆகியிருக்கணும். இப்போ நம்ம மார்னிங் தக்காளி தண்ணியில் புளி போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து நான் தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு உரிச்ச 3 பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி, புளி, பூண்டு இதெல்லாம் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். புதுசாக எதுவும் தண்ணி ஊற்றாதீங்க. நம்ம தக்காளி தண்ணியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளியை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டோம். முக்கியமான விஷயம், மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணி அலசி ஊற்றாதீங்க. இது நம்ம முழுக்க தக்காளி தண்ணியை ஊற்றி அரைச்சி வச்சது. அப்புறம் கடாயில் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் வெந்தயத்தை வறுத்து நான் அரைச்சி தனியாக வச்சுருக்கேன். அதே மாதிரி கடுகையும் நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் ஒரு 200 ml ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது செய்யும்போது ஃப்ளேம் ரொம்ப ஸ்லோலே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கருகாமல் இருக்கும். இப்போ ஆயில் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் அரைச்சி வச்ச தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெறும் மிளகாய் தூள் ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அரைச்சி வச்ச வெந்தய பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 ஸ்பூன் கடுகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி தண்ணியும் கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொதிக்க நல்லா தண்ணி இந்த மாதிரி மேலே தெளிக்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு நம்மளுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சுவையான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்குன்னா தொட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.